வணக்கம். சாய் மீடியா செய்திகள். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழாவில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் எம்.எல்.ஏ. வி. ராமலிங்கம் நேற்று ராஜ்பவன் தொகுதியில் காமாட்சியம்மன் கோவில் வீதியில் தனது பாஜக கட்சி அலுவலகத்தை திறந்துள்ளார். இதற்கான திறப்பு விழா நேற்று நடந்தது. முதலில் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தனது குடும்பத்துடன் சாமிக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தார். பிறகு தொகுதியின் வரைபடத்தை போது மக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார். இதையடுத்து அவருக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், செல்வகணபதி எம்பி, முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, எம்.எல்.ஏக்கள் வில்லியம் ரிச்சர்ட், தீப்பாஞ்சன், செல்வம், முன்னாள் எம்.எல்.ஏக்கள் அசோக் பாபு, வெங்கடேசன் மற்றும் பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள், தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தொகுதி பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். முன்னதாக ஈஸ்வரன் கோயிலிலிருந்து ஊர்வலமாக பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் எண்ணற்ற பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் துறையின் மூலம் ரூபாய் 64,32,954 ரூபாய் மதிப்பீட்டில் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதிக்குட்பட்ட பூவம் கிராமம் மாதா கோயில்பேட் பகுதிக்கு தார் சாலை அமைப்பதற்காக பூமி பூஜை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சி. சந்திர பெரியங்கா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள், பிரமுகர்கள், மகளிர் அணிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உசுட்டு தொகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்ட பகுதிக்கு அடிப்படை வசதி செய்ய தராத கோரி முன்னாள் அமைச்சர் சாய் ஜே. சரவணகுமார் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எங்களுடைய பணம் 15 கோடி இருக்குங்க டெவலப்மென்ட் சைட்ல. அதுல இருந்து 4 கோடி செய்யணும்னு சொல்லி அனுப்பிடுது. இவன் நான் அப்போ ஒரு சொத்தை செய்யறேன். நான் ஒரு எம்எல்ஏ வந்து கெஞ்சாவடி ஆகுது, மினிஸ்டர் கெஞ்சாவடி ஆகுது. ரோகரம் வந்திருக்க சார். என்ன ஒரு நான் 2 மாசம் போன்ல சொல்லிட்டேன், நேரா சொல்லிட்டேன், அன்பா சொல்லிட்டேன், தாழ்மையா சொல்லிட்டேன். அப்படி எப்படி தான் சொன்னோம். மக்கள் உதயா யா வீடியோ வந்து கேக்குறாங்க. இல்ல சார் நீங்க என்ன சார் யா வீடியோ வந்து கேக்குறாங்க. எல்லாம் ஆக்டிவான இது. சார் இப்போ நான் கேக்க நியாயமா இருந்தா சொல்லுங்க. எப்ப நீங்க சொல்லுங்க 2024 அனுப்பிக்கிறோம். எப்ப பாருங்க. அப்ப 1 இயர் என்ன பர்பஸா நிக்கேசிறாரு. ஹலோ. வணக்கம் சொல்லுங்க மேடம். என்ன பர்பஸ் நிக்கேறீங்க சொல்லுங்க. என்ன 2024 அனுப்புறது. என்னதாமா? நீ 1.5 வருஷமா தான் நிக்கேசிற. அப்ப மக்கள் வரப்பால. நீங்க பிளாட் போட பர்மிஷன் கொடுக்காதீங்க. சார். அது பத்தி நீ சொல்லல. நீங்க லேபர் போட பர்மிஷன் கொடுத்தீங்க. கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. புதுச்சேரிக்கு வந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விருமானி அவர்களை சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க கோரி மனு அளித்தனர். மத்தியில் எந்த தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய உரிமைகள் தரம் மறுக்கப்படுகின்றன. புதுச்சேரி மாநிலத்திற்கு இன்று வரை மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை. அதைவிட மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி மாநிலம் இன்று வரை சேர்க்கப்படவில்லை. இந்தியாவில் காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்ட பிறகு மத்திய நிதிக்குழுவில் சேர்க்கப்பட்டு அதற்கான நிதிகள் அதிகப்படியாக வழங்கப்பட்டு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு மத்திய பிஜேபி அரசு உறுதுணையாக இருக்கின்றது.
ஆனால் புதுச்சேரி ஜூலை 2025 இந்தியாவின் முன்னணி காலனி தயாரிப்பு நிறுவனமான இந்தியா விகேசி ஜூலை 17ஆம் தேதி அன்று தங்களது புதிய கிளையை பாண்டிச்சேரியில் துவங்கியுள்ளது. கடந்த ஆண்டு கேரளாவில் திறக்கப்பட்ட மிகப்பெரிய விகேசி விற்பனை நிலையத்திற்கு பிறகு இது இந்தியாவின் 2வது மிகப்பெரிய விகேசி விற்பனை நிலையமாகும். இது புதிய கிளை ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு தயாரிப்புகளை வழங்கும். ஓகே, கொடுத்தாச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.